போடா அங்கே போடா திட்டி வர்றேன் 2 பேர் வந்து அது சொல்லிட்டாங்க இதே அதே மூஞ்ச பாரா அந்த லைட்ல ஒரு கை அரசாங்கத்தில் என்ன வாப்பில போக்கல ஒண்ணு சொல்றது சிங்காரி ஒய்யாரி எனக்கு பேரு கிடையாதா ஐசேஷா போன வாரம் 2 கிலோ மவுளுக்கு தீராத வயிற்றாளு ஆமா தீராத கொலை வலியும் தீராம வயிற்றாள் போட்டு அப்படி போகும்போது என் பிள்ளை சிங்காரி என் மவுளுக்கு வயிற்றாள் போயிடுச்சு அதனால 2 கிலோ முக்கிய குரல் கொடுங்க 2 கிலோ அந்த முக்கிய குரல் கொடு என் மவுளுக்கு அது சமைத்து கொடுத்தா அந்த வயிற்றாள் போக நின்று போறோம் அப்படின்னு 2 கிலோ முக்கிய குரல் வாங்கி போனேன் என் கறி காய்ச்சி குடித்தியா அது மட்டும் கிடையாது இந்த கொரோனா பிரச்சனை கொரோனா அந்த கொரோனாப்போ இந்த வாதியாரு செந்தில் வாதியாரு இருக்கிற கடையில எடுப்பேன் அங்கேயுமா பிள்ளைய போயிட்டு பார்த்து சொல்லுவீங்க அப்படி ஏங்க இந்த கொரோனா வந்தப்போ ஒரு 10 கிலோ கண்ணுட்டி கொடுத்தாரு கண்ணுக்குட்டிய அந்த கண்ணுக்குட்டி காய்ச்சல் வந்து சேர்த்து அந்த கண்ணுக்குட்டி எடுத்து போன அப்ப ஒரு 10 கிலோ கண்ணுட்டி என்ன போடும் அந்த கண்ணுட்டி கொடுத்தாரு கொடுத்துட்டு 2 கிலோ அந்த கண்ணுட்டி கொடுத்ததும் இல்லாத 2 கிலோ கறி கேட்டாரு நானும் யாரு எவரு நம்ம வாதியாரு நம்மள போய் வைக்கிறாரு நம்மள கொண்டு போய் வைக்கிறாரு அப்படின்னு 2 கிலோ தம்பி ஊட்டி கொடலும் முச்செலும்பு கறியும் கொடுத்தேன் நீ தாண்ட பிடிச்ச வாதியாரு 2 கிலோ கறி எனக்கு 5 ரூபாய் காசு கொடுக்கணும் நான் ஜாதி வார்த்தை எங்களுக்கு நீங்க மட்டும் கிடையாது ஆனா எப்பட்டாடி கூட இவ்வளவு அழகா இல்ல நல்லா சின்ன பார்த்தானா அந்த 3 அழுத்து ஒரு அழுத்து என்னடா என்ன
என்னங்க பயப்படாத அவன் என்ன ஊடுகாரன் பாத்துட்டாங்கிறான். என்ன ஆண்டை உனக்கு வேணும்? என்னம்மா இது? இது எத்தனை பாக்கு? சரி, உன் ஊடுகாரங்க எத்தனை போட்டாட்டீங்க? நாங்க 8 தேவிமார்களாண்ட 8 பேரு. 8 மாதிரிப்பா. ஆமா. யார் என்ன எங்க ஆம்பளை 8 பேர் கொண்டாடி இருந்தாங்க. ஒரு நாள் கூட ஓய்வே கிடையாது எங்களுக்கு. ஆமா அந்த சத்தம் நாங்க அழகா வந்தோம்னா வணக்கம். கதை வரணும் நேரம் இல்லை, சத்தம் போடாதீங்க. அதாவது எங்களை பார்த்தால் நீங்க ரொம்ப கேவலமாக அலட்சியமாக பேசுகிறீங்க. ஆமா, அது மட்டும் கிடையாது. இதெல்லாம் மக்கள் பண்ணால கரண்ட் எடுத்து வச்சுக்கிறாரு கண்டக்டர். அது மட்டும் கிடையாது. கோனேரி பட்டணத்தை 600 முடியான கோனேரி பட்டணத்தை 600 முடியான அதாவது மாதுகட்சி நான் இருக்கிறாரு. அவர் தேவியாகி விளைவது முடியான எங்கள் பெயர் தான் அருணதி குலத்தில் சேர்ந்த அருணதி குலத்தில் பிறந்த சர்க்கரின்னு சொன்ன பல்ல கழுவி தொட்டு தொட்டு பாக்குறீங்க. யாரும் வச்சுக்க இந்த அருணதி பிள்ளைங்க ரோட்டு மேல போக முடியாது, ஒரு தனி பைப்பு போக கூடாது, ஒரு ஸ்கூலுக்கு போக கூடாது. ஏன் நாங்க அழகளே சிறந்தவங்க. எங்க ஜாதியில புள்ள போறது ஒண்ணு மூக்கு போன ஒண்ணு நாக்கு போன ஒண்ணு காலு போன. ஆனா உங்க ஜாதியில புள்ள போறதுக்கு அப்படியே ரத்தி மாரி இருக்குமா. பாத்தியா எங்க அக்கா தங்கச்சி, என் தாய் குளம், எங்க மாமா சனங்க எல்லாம் பாத்தியா? எங்க அக்கா அப்படி இருக்கும்போது அருணதி குலத்தில் பிறந்த நாங்கள் தான் மாதுலட்சுமணன் மனைவியாகிய சிங்காரி குளிக்க ஐயாரி ஒய்யாரி என்று சொல்லக்கூடிய 8 தேவிமார்கள் நாங்கள். அப்பா அலிக்கி குளிகி சிங்காரி ஒய்யாரி. ஆமா, பின்னால வாடி. இப்படி சொல்ல முடியாத கணவராகிய மாதுலட்சுமணனை கல்யாணம் செய்து எங்களுக்கு 8. ஆமா, எதுக்கு அப்படியே நாங்களே சேர்த்து போய் என் புருஷன் பார்த்தானா வச்சுக்க உன்னை சும்மா விட மாட்டான். இப்படியாகத்தானே 8 தேவி மகளை கல்யாணம் செய்து 8 பெண்களை கல்யாணம் செய்து அந்த ஆணுடன் அனுகிரகத்தினால் எங்கள் வயிற்றுலோ ஒரு புழுவ பூச்சியோ ஒரு ஆண் சந்தானமோ ஒரு பெண் சந்தானமோ பிறகு கிடையாது. நாங்க மலடியாகத்தான் இருக்கிறோம். 8 பேர் ஒரு நாள் கூட என் புண்ணு ஓய்வு இல்லைன்னா அப்புறம் ஒரு புள்ள இல்ல அவன் பீது பண்ணுறாரு. அப்படி ஒரு இடத்துல இருந்தாலும் புள்ள தாங்க 8 இடத்துல கொஞ்சம் பணி தெளிச்சு இப்படியாகத்தானே 8 பெண்களை கல்யாணம் செய்து 8 பெண்களை கல்யாணம் செய்து அந்த ஆணுடைய அனுகிரகத்தினால் எங்கள் வயிற்றிலோ ஒரு ஆண் சந்தானம் ஒரு பெண் சந்தானம் பிறகு கிடையாது. நாங்க 8 தேவி மரங்களும் மலடியாகத்தானே வாழ்ந்து வருகிறோம். அப்படி வந்தபடியினால் எனக்கு என்ன வேலை, இந்த அருவா எதுக்கு, இந்த அண்ணன் உங்க கூட எதுக்கு இதெல்லாம் கேட்டாடா. இதெல்லாம் எதுக்கு என்றால் எங்களுக்கு தொழிலாகப்பட்டது மாடு அறுப்பது, மாட்டை வெட்டுவது. ஆமா, மாட்டை அறுப்பது, அதை வெட்டுவது, தோலை உரிப்பது, பங்கு வைப்பது, பங்கு வைத்து அதை விற்பனை செய்வது. அப்படி விற்பனை செய்து அந்த தோலை எடுத்துக்கொண்டு பதனப்படுத்தணும். அப்படி தோலை பதனப்படுத்தணும்னா ஆவாரம் பட்டை, புளியாம்பட்டை, பொங்கம்பட்டை இப்பெல்லாம் கொண்டு வந்து அந்த தோலை பதனப்படுத்தி களிப்பட்டை இதெல்லாம் கொண்டு வந்து அந்த தோலை பதனப்படுத்தி உன்னை போல உனக்குள்ள கண்ணாடி எல்லாத்துக்கும் செருப்பு தச்சு குடிக்கிட்டே இப்படி அந்த பிள்ளை சூத்து தோலை பதனப்படுத்த வேண்டிய எங்களுடைய வேலை. அது மட்டும் கிடையாது, சுண்ணாம்பு சுடுவது, சுண்ணாம்பு சுடுவது,
கால்வாயில சுண்ணாம்பு சுட்டு ஊர் ஊராகத்தானே இந்த கூடையில சுமந்து கொண்டு நாங்கள் சுண்ணாம்பு விற்பது பழக்கம். அப்படி இருந்தாலும் சரிதான். இன்றைய தினத்தில் எனக்கும் கறி மேல ஆசையா இருக்கு. கிழமை அந்த சாண்டை பிடிச்ச சின்ன இந்த கட்டியத்தினர் சின்னாக்குறாங்க. அவனால என்ன புண்ணியம் எனக்கு? ஒரு புண்ணியமும் இல்ல. ஊரு தோல்ல கட்டி தூக்குறான். அப்புறம் என் மைண்ட்ல உனக்கு புள்ள இருக்கும். அதனால ஊருன்னு ஊரே தான் பாக்குறான். இந்த பொண்டாடி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எங்களை பார்ப்பதே கிடையாது. இருந்தாலும் ஏதோ காரணமாக முன்னிட்டு பதியகை மனதர்முறை கட்டளை நான் தனிமையாக செல்லக்கூடாது. என் அக்கா தங்கச்சி 7 பேர் இருக்கிறாங்க. அவளையும் சீக்கிரம் கொண்டு வா. ஒய்யாரிகள் போ. என்ன ஊரு? நத்தகர புண்ணிய சேத்திரம். நத்தகரை. ஆமா. என்ன ஊரு? இல்லடா. பிசிக்கட்டாக பார்த்தா என்ன ஊர் பாருங்க? கோயம்பேடு போட்டு என்ன சாமி இது கூத்து? வீரன் பொம்மி அம்மா வெள்ளி அம்மா அவருடைய பொறுப்பாக இருக்கும். அநேக கோடி வந்தனம் அந்த அம்மா வயல என்ன இந்த ஜோறு என்னன்னு கேளு. வணக்கம் தெரியுமா? நீ யாருங்க? போது பட்டது ஆண்டு வரக்கூடிய எங்க வீட்டுக்கார பேர் என்ன? போவான் அவன் 60 பக்கத்துல வச்சுக்கிறான். 8 வருஷம் மாதகத்தின்தான் அவருடைய மனைவியாகிய எங்கள் பெயரோ பொய்யாதி, திங்காதி, அழிக்கு, புளிங்கி அப்படி
நாங்களாம் போட்டார் பட்டது ஆண்டவர் புரியா நாடியோட மனைவி அப்படி எனக்கு வரல போறேன் நாத்திகம் வந்து என்கிட்ட மாட்டுக்கு ரெடி பண்ண காசு தந்தியாடா சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்க அது மட்டுமா அதுக்கு முன்னே நாத்திகமா இந்த கலவுதி பக்கம் கேடுறவரு அந்த செத்துல கடிச்சு வருவாங்க என்னன்னு கூட அசல் லெக் பீஸா தெரியல நம்ம பொண்டாட்டிதான் இருக்காங்க நம்ம பொண்டாட்டி பார்க்க போய்க்கிறாங்க போய் பொண்டாட்டி எப்படியே பொண்டாட்டி தங்கம் கடிச்சவனா 10 நாளைக்கு முன்னாடி உன் மகன் அங்க பகிர்ந்து வைக்குதா பகிர்ந்து பிள்ளைங்க நல்லா நெஞ்சல் பிடிக்கும் நெஞ்சல் வாங்கி போடல அந்த காது குடிச்சியா அதெல்லாம் சொல்லாத அந்த கருத்துலையா கன்றாவி தெரியாத வாங்கதான் அம்மா தெரியாத வாங்கதான் அது எப்படியா அசிங்கமாக அந்த காசு வேணுமா உன் வீட்டுக்காரனுக்கு தெரியாதா நீ எப்ப தனியா வீட்டுக்கிறியா சொல்ல வீட்டுக்கு கொடுத்துருவாங்க என் வீட்டுக்காரன் தெரிஞ்சது கருப்பு காடு கொண்டாடி பிள்ளை தெரிஞ்சிடுவாங்க அது மட்டுமா என்ன பண்ண தெரியுமா 20 நாளைக்கு முன்னாடி வந்து எல்லாம் 1 கிலோ 2 கிலோ தான் வாங்குவாங்க இந்த கடிக்குவேன் 10 கிலோ கறி வாங்கி நல்லா இருக்கு போட்டி 10 கிலோ வாங்கி ஆமா சத்தமா 12 மணிக்கு ஆரம்பம் சத்தமா கேட்டீங்க வேலை சத்தமா பல்லு பெற்ற மாதிரி அந்த கதைகள் ஒரு பல்லு பெற்ற மாதிரி பணம் இருக்குல்ல நானே அண்ணன் படுத்தலாம் வீட்டுக்கு தனியா கொண்டாடி தெங்கு தெங்கு தெங்குவாங்க என்னை விட்டு என்னை பிரியாமல் அனுகிரகத்தினால் என் சுபைச்சியமாக வாழ்ந்திருப்பார். என்ன காரணம்? ஏதோ காரணமாக முன்னிட்டு நம்முடைய கணவர் ஒரு மணி கட்டளை நான் தனிமையாக செய்யாமா நம்ம எல்லாம் சேர்ந்து பார்க்கணும். அதாவது சாப்பாடு கொடுத்தியா வெத்தலோட இல்லையா
இந்த ரத்தம் தான் இருக்கு. எங்க போயிருங்க மன எங்க போயிருந்த மட்டோட போயிருந்த ஒண்ணு மங்களா இல்ல. என்ன சந்தேகமா இருக்குது உனக்கு? என்ன சந்தேகம்? பார்த்தாலும் உனக்கு சரியாக போவாதா இல்ல உன்னை விட்டு ஊர் மேல போனா இல்ல எவன் முன்னாடி நான் போனேன். எப்ப இந்த சக்கலி பேசுங்க அதுக்கு சந்தேகம் பிடிச்சாமா. என்னங்க எப்ப பார்த்தா பையனுக்கு சந்தேகம் தான். அது செவனியான்னு கிடக்கு பாவம். சரி, பொங்கல் தீபாவளி நெருங்கி விட்டது. ஆமா, அதாவது பணத்துக்கு தின்று பட்டை கொண்டு வந்தீங்கன்னா இந்த தோல் எல்லாம் ஊற வைக்கணும். அப்படியா? ஆமா, நீங்க காலத்துக்கு சொல்லுங்க. அப்படியா? ஆகிட்டு போ. காலங்க சொல்லணுமா? ஆமா. பட்டை வச்சணுமா? சரி, அப்படியே இருந்தார். நீங்க ஜாகிரதையாக உள்ளே இருங்க, அரண்மனைக்குள்ளே போயிட்டு வரோம். நான் எங்க போக மாட்டேன். நீதான் வேணாம். எப்ப போய் என் பொண்டாட்டி ரெண்டு பொம்பளை தனியா போறாங்க. சரியான வனாந்திர கானகம். கானகத்துல கருதி புலி சிங்கம் நம்ம போர்க்காட்டுல நெல் அதிகமா கிடக்குது. பின்னாடியே திறந்து பொண்ணு வச்சுக்க. ரெண்டு பேருமே கட்டி வச்சுக்க. அருவா வச்சுக்காங்க. வவுந்து விட்டுருவாங்க. ஆமா, ஓடு 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 ஓடு. மன்னவா, நீங்க தெரியாத பிரகாரம் இது தெரியல. பொண்டாட்டி மூஞ்சி எவ்வளவு அழகா மூஞ்ச பரிசு எனக்கு ஒரு சூத்தாட்டு என்னங்க பின்னாடி சூத்த சீக்கிரம் போயிட்டு அதானே கேட்டேன். சரி, நீங்க பத்திரமா ஜாக்கிரதையா போயிட்டு உடனே வரணும். இல்லைங்க, சும்மா நான் காணங்க போறேன் காணங்க போறேன்னு சொல்றேங்க. சொல்லல ஆனந்து போடுற பட்டாடு என்ன அடிக்கும்போது காலை அடிக்கும்போது மாமா தெரிவித்த பிரகாரம் காணகம் சேர்ந்து சொட்டில காட்டிய தேடி ஆவாரம் மட்டை புளியம் மட்டை வேம்பு மட்டை களிப்பட்டை இதெல்லாம் வெட்டி கொண்டு வந்து தோலை பதனப்படுத்தணும். அதனால நம்ம சீக்கிரம் செல்லாமா. சரி, நீங்க போறீங்க, வெறுக்கணும் வீட்டுல உட்காந்து கிடக்கணும். இந்த சாந்த குடிச்சு கச்சா தின்னாரு எப்போதாலும் சாராயணும் என் குடும்பத்தை மானியமே போகுது. என் ஊரு சக்கரத்துலயும் என் இதுல காட்சி போடாது கொஞ்ச நேரம் அது இல்லாம இருக்க மாட்டாங்க. சாராயம் கொடுத்துட்டு போறீங்க. அவனை போய் நம்ம கொடுப்பேன். ஊருக்காரருக்கு சாராயம் வேணுங்க. கட்டுங்க